இந்த நேரத்துல வாங்க 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 உள்ள வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க உள்ள வாங்க. நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? வாங்க உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க உட்காருங்க. அர்ஜுனும் ஆனந்தியும் டாக்டரை பார்க்க போனோம்னு உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்னன்னு? இவ்வளவு சந்தோஷமான விஷயம் இல்ல, எத்தனை நாள் கழிச்சு சொல்லி இருக்கிறாங்கல்ல. என்னம்மா இன்னும் எந்திரிக்கலையா? மணி என்னாச்சுன்னு பாத்தியா? இன்னும் ஏஞ்சிட்டேன். என்ன காலங்காத்தாலே போன? நீ வேற கடுப்ப கலப்பாட்டாமா. என் மாமியார் கேட்பான்னு 7 மணிக்கெல்லாம் என்ன எந்திரிக்க சொல்லுது. அவங்கள எதுவும் தப்பா சொல்லாதம்மா. நீ தான் அவங்க சொல்றபடி நடந்துக்கியே. நம்ம வீட்டில் தான் குழந்தைத்தனமா நடந்துக்கிட்ட. கல்யாணம் போன இப்படி இடத்துல அப்படி நடந்துக்க முடியுமா சொல்லு? நீ சொல்லுவ பத்மினி, உனக்கு என்ன? நான் டிக்கெட் போடுறேன், வந்து ஒரு நாள் இருந்து பாரு, அப்ப தெரியும் என்னோட நிலைமை. ஐயோ, அந்த ஒன்றும் பண்ணிடாத தாயே. உன் மாமியாரோட ஒரு நாள் இல்ல, 1 மணி நேரம் கூட என்னால இருக்க முடியாது. தெரியுதுல, நீ எதுவும் பேசாத. எனக்கு நிறைய வேலை கிடக்கு, போன வை. காலங்காத்தால எந்திரிச்சிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டேனா கொஞ்சம் ஈஸியா இருக்கு இல்லையாம்மா? அதுதானே ஒரு நல்ல குடும்பத்துக்கும் அழகு. அம்மா, இன்னைக்கு என்ன சமையல் பண்ண போற? இன்னைக்கு அத்தை சாம்பாரும் உருளைக்கிழங்கு வறுவலும் பண்ண போறேன் அத்தை. முந்தா நேத்து தானே இதை பண்ண. வேற ஏதாவது வெரைட்டியா பண்ண. நாங்களும் இந்த வயசுல நாக்குக்கு ருசியா ஏதாவது சாப்பிட்டுக்கிறோம்ல. எப்ப பார்த்தாலும் உருளைக்கிழங்கு சாம்பார் நட்டு. நீங்க சொல்ற மாதிரியே ஏதாவது சமைச்சிடுறேன். நான் என்ன ஹோட்டல் சர்வரா? டெய்லி ஒரு மெனு, முடியலடா சாமி. செல்லக்குட்டி, என்ன பண்றீங்க? காலைல என்ன சமையல்? என்ன சமையலா? ஹலோ, நானே டென்ஷன்ல இருக்கேன். காலையிலே எதுக்கடி கோவமா இருக்க? அம்மா எதை சொன்னாங்களா? யாரும் என்ன ஒன்னும் சொல்ல சாமி. சரி சரி, நான் வச்சிடுறேன். காலைல என்ன சமையல் கேட்டதுக்கு உத்தமா ஒன்று கேட்க முடியல. சரி, மாமா நைட்டு வரும்போது உனக்கு பிடிச்ச பானிபூரியும் பஞ்சாபி சமோசா வாங்கிட்டு வரேன்னு. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஓகே பாய். என்னடா என்னாச்சு? என்னங்க இருமாருமா, சத்தம்? நான் பாக்குறேன். என்னடி ஆச்சு? நான் வாமிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னாச்சு? முதல்ல என்ன ஆச்சுன்னு உங்க அம்மாட்ட சொல்லுங்க, இல்லைன்னா தலை வெடிச்சிரும். வாக்கிங் பண்ணிட்டு இருக்கேன். மா, என்னடா மா, என்னாச்சு? சந்தோஷமான விஷயம். நீ பாட்டியா போற? என்னடா சொல்ற? ஆமா, வாந்தி எடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம்டா. நானே பானிபூரியும் பஞ்சாபி சமோசாவும் சாப்பிட்டு வாமிட் பண்ணிட்டு கிடக்க. இதுல இவங்க வேற பாட்டி ஆக போறேன், தாத்தா ஆக போறேன்ட்டு. சக்கரை பொடி நல்ல விஷயமா சொல்லி இருக்கிற. நீ ஒண்ணு பேசாதடா. சக்கரை எவ்வளவு நல்ல விஷயம் சொல்லி இருக்கு தெரியுமா? பேசா. என்ன சொல்லி வச்சிருக்கீங்க உங்க அம்மாட்ட போய்? பாத்து கிழிச்சிங்க. இப்படி தமிழ் படத்தை பார்த்தா நீ உங்க ஆத்தாவும் இப்படி கெட்டு போய் தொலைச்சிருக்கீங்க. அப்போ ஒன்று மட்டும் எல்லாம் தெரியுமா? இங்க பாரு, அம்மா வந்து அத்தைக்கு ஃபோன் பண்ணி தான் சொன்னாங்க. நம்ம ஃபோன் பண்ணி இது பேசி. அத்தைக்கு அவங்களுக்கு என்ன ஆமா, பண்றீங்க? நல்ல பேசு பேசு. என்னம்மா நைட் டைம்ல ஃபோன் பண்ணிருக்க? இப்போ நானே சொல்றேன். ஹலோ அத்தை, நீங்க பாட்டியாக போறீங்க. என்ன அப்படி சொல்றீங்க? போன் அவகிட்ட கொடுங்க. என்ன கொடுக்குறது, பேசுங்க. பேசு பேசு. ஒன்னும் இல்லம்மா. என்னம்மா 5 நாளைக்கு முன்னாடி தானே ஃபோன் பண்றப்ப தலை குளிச்சேன்னு சொன்னேன். ஐயோ, இது இந்த பானிபூரியும் பஞ்சாபி சமோசாவும் சாப்பிட்டதுனால வந்த வாந்திமா. இதுல இதுங்க ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு பண்ற அலும்பு இருக்கு பாரு. இதுல நீ வேற சேர்ந்துக்காத. ஏற்கனவே எனக்கு வயிற்று வலி, இதுல தலைவலி வேற. சரி சரி விடு. போய் ஃபர்ஸ்ட் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. காலையில பேசிக்கலாம். இனிமே நான் எங்க தூங்குறது? ஏற்கனவே என் மாமியார் என்னை 7 மணிக்கு எழுப்பி விட்டுரும். இனிமே என்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்கோ. ஆனா ஒண்ணு, எனக்கு ஒண்ணுன்னா உடனே நீ கிளம்பி வந்துரு. என்னடி சொல்ற? என்னடி பண்ண சொல்ற? அடியே, நீ வேற எந்த வேலை வேணா என்கிட்ட சொல்லு, செய்றேன். உன் மாமியார் கிட்ட மட்டும் என்ன கோர்த்து விட்டுற சாமி. உனக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். ஐயோ, என்னால அந்த விஷயத்த போய் சொல்ல முடியாதுப்பா. சரி, அப்படியே போட்டும், காலையில பார்த்துப்போம். என்னம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டியா? உனக்காகதாம்மா கோயிலுக்கு போய் சாமியை வேண்டிக்கிட்டு வரேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ கொஞ்சம் கிளம்பி வரியா? இப்ப நான் எதுக்கு அங்க கிளம்பி வரணும்? நான் வந்து அங்க என்ன பண்ண போறேன்? நீ ஒன்னும் பண்ண வேணாம், அவங்களே எல்லாம் பண்ணிப்பாங்க. நீங்க வந்தா மட்டும் போதும். அடியே, நான் இருந்தா மட்டும் போதுமா? இப்ப வாது சொல்லு. அடி வயித்துல விடி வச்சு கலக்கிற மாதிரி இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ என்னைய பயமுத்தாத. இப்ப நீ கிளம்பி வரியா இல்லையா? 3-4 மாசமா?
நான் என்னடி வந்து பண்ண போறாங்க? என் மாமியாருக்கு பிரசவம் பார்க்கதா? சரி நீ போனை வை, கோயிலுக்கு போனவங்க வந்துட போறாங்க. நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், வர்ற வழியில எல்லாம் உனக்கு தான். இவ்வளவு fruits. எல்லாம் உனக்கு தான். நீ சாப்பிடணும். சொன்னம்மா, கேட்டா தானே. அத்தனை தமிழ் படத்துல பாத்துருக்கமா, அதெல்லாம் சாப்பிடணும். அர்ஜுனும் ஆனந்தியும் டாக்டரை பார்க்க போனோம்னு உங்களுக்கு விஷயம் தெரியுமா? அம்மா நீ எப்ப வந்த? இப்பதாடி வந்தேன். நான் அக்கா உங்க அத்தை கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். என்ன சொன்னாங்க அத்தை? நீ என்னடி ஏதோ செக்அப் போயிருக்கேன்னு சொன்னாங்க. ஆமா போனேன். ஏதாவது சாப்பிட்டியா? இரு உனக்கு ஒரு வாங்கிட்டு இருக்கேன். என்னது? இந்த பானிபுரியாவா எல்லாம் வந்துச்சு, திரும்ப பானிபுரியா? என்னடி ஆச்சு? என்ன கதை? ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற. ஏண்டி நீ இப்படி பயமுறுத்துற? எனக்கு கையும் உடல காலும் உடல. வீட்டுல எல்லா வேலையும் போட்டபடி அப்படியே வந்திருக்கு. ஐயோ அம்மா, நீ எதுக்கும் பயப்படாத. நான் டாக்டர்கிட்ட கொஞ்சம் பேசியிருக்கேம்மா. எப்படி அதை பேசி சமாளிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் ஆக்ட் பண்ணிட்டு இருப்போமா. என்னடி சொல்ற? உங்க மாமியார் கிட்டயா? நடிக்கணுமா? நார்மலா பேச சொன்னாலே எனக்கு வராதே. ஒன்னு போய் இங்க வர சொன்ன பாரு. எனக்கு வேற ஆளே இல்லையா? ஏதாவது பண்ணி சமாளிப்போமா. ஏய் 4 பேரை ஓடிக்கிட்டே இருக்கீ. வெளிநாட்டுக்கு போன மனுஷன் வரத்துக்கு 6 மாசம் ஆகுங்கிற உங்க வீட்டுல கொஞ்சம் பக்குவமா உங்க மாமியார் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் எடுத்து சொன்னா என்னடி? அவங்களும் நல்ல மனுஷியா தானே தெரியுது. யாரு? யா மாமியாரு? அப்போ உனக்கு என்னதானே பிளான்ல வச்சிருக்கிற? மாமதுர அன்னக்கொடி வாமதினி அன்னரடி மருத மெச்சும் வண்ணக்கொடி வாமதினி நல்ல குத்து அடி என்னது, என்ன நடக்குதுங்க? பக்கத்து வீட்டுக்கு இப்படி போயிட்டு வர்றதுக்குள்ள அவ்வளவு சத்தம். என்னம்மா, உங்க அம்மா டான்ஸ் ஆடலாம் தெரியுமா? இல்ல மனசு சரியில்லைன்னு சொன்னா. அவ டான்ஸ் ஆடணும் போல இருக்குன்னு சொன்னா. அவ ஆட முடியாதே, நான் கொஞ்சம் ஆடி காமிச்சேன். அதனாலதான் உங்க அம்மா பத்னியே பேர் வச்சிருக்காங்க போல. ஹலோ டாக்டர், எப்படி இருக்கீங்க? என்ன டாக்டர் சொல்றீங்க? எதுவும் பிரச்சனையா? மா கேட்டியா? வளகாப்பா. வளகாப்பா? யாருக்குடி? வீட்லயே இருந்து போர் அடிக்குதுடி. ஒரு நல்ல சரியா பார்த்து 2 பேர் கட்டிக்கலாம் என்ன? அடி பாவி பத்மினி, எங்கயாவது போய் தின்றதுலே இரு. வளகாப்பு எனக்கு. வளகாப்பா உனக்கா? அது ஒண்ணுதான் நீங்க குறைச்சலு. எல்லாம் என் மாமியார் பண்ற வேலை. அம்மா அம்மா, எனக்கு எப்போ டெலிவரி வரும்? ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூச்சலாச்சமே இல்லையாடி? அம்மா நீயே ஒரு வழியே சொல்லம்மா. அம்மா தாயே, என் வீட்டுல வேலை கடை போட்ட வழி கிடக்கு. நான் வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லி சொல்லமா? நல்லா போக, என்ன காரணம் நீ தான் சொல்லி விடுறேன். பத்து, அந்த ஹிந்திக்காரன் பழைய பானிபுரியை மாத்தி தந்துட்டான் போல இருக்கு. வயிறு ஒரே கடப்படாங்குது. கண்ட நேரத்துல கண்ட திங்க வேண்டியது. இதுக்கு தான் நைட்டு சாப்பிடாதுன்னு சொன்னேன். சரி ஓம தண்ணி வச்சு கொடுக்குறேன், சரியா போயிடும். போய் தூங்க போ, காலையில பாத்துக்கலாம். என்னாச்சு டாக்டர்? ஒன்றும் இல்லை, இது ஃபுட் பாய்சன் தான். சரிங்களா? சரி, நான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். ஒரு 2 hours அப்படியே மயக்கமா இருப்பாங்க. ஓகேங்களா? இப்ப என்ன டாக்டர் பண்றது? டாக்டர், நீங்க தப்பா நினைச்சுக்கலாம், ஒரு யோசனை சொல்லணும். சொல்லுங்க. இல்ல, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஜோடி இறந்துட்டாங்க. அவங்களுக்கு 1 மாசம் தான் குழந்தை பிறந்து. ஸோ அந்த குழந்தையை இவங்க அடாப்ட் பண்ணக்கூடாது. அதுக்கான ஏற்பாடு கூட நம்ம பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா இருக்காரு, அவர் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சிடுவாரு. ஸோ அந்த லீகலாக நம்ம எல்லாமே பண்ணிடலாம். ஸோ தட் அந்த குழந்தைக்கு ஒரு லைஃப் கொடுத்த மாதிரி இருக்கும், உங்களோட மருமகளும் சந்தோஷமா இருந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ 2 பேர் லைஃபும் இருக்கு இல்லையா? இல்லை ரொம்ப பெரிய விஷயமா? ரொம்ப பெரிய விஷயம். நந்தினி, நீ அன்னைக்கு நாங்கள் பேசும்போது ஒட்டு கேட்டல, நான் ரொம்ப ஒரு மாதிரி நான் தப்பாக நினச்சிட்டேன். மன்னிச்சுக்கோ. இப்போ நீ பண்ணுற உதவி ஒரு மிகப்பெரிய உதவி இந்த குடும்பத்துக்கு. ரொம்ப நல்லா இருப்பேன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச். என்னமா இருக்கு? பரவாயில்லம்மா. என்னம்மா, மைக்கம்லாம் நல்லா தெரிஞ்சு போச்சா? இங்க பாரு, உன் குழந்தைய பாரு, எவ்வளவு அழகா இருக்கு பாரு.
டாக்டர் என்ன சொல்றீங்க? நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், கொஞ்சம் பொறுமையா கேளு. நீ ஃபர்ஸ்ட் வாட்டி வந்த பத்தி என்னோட கிளினிக்கு, அப்போவே உன்னோட ரிப்போர்ட்ஸ்லாம் நான் செக் பண்ணேன். அந்த ரிப்போர்ட்ஸில் உனக்கு குழந்தை பத்துக்கிற பாக்கியமே இல்லை. உனக்கு 4வது மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ உன்னோட மாமியார் வந்து டாக்டர், இப்ப கொஞ்ச நாளாவே ஆனந்தி நடவடிக்கைனால எனக்கு ஒரு டவுட் இருக்குது. நானே உங்ககிட்ட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் தான் இருந்தேன். நந்தினி, எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே டாக்டர். நான் வந்து ஆனந்தியோட ரிசல்ட் எல்லாம் பார்த்தேன். ஆனந்திக்கு இயற்கையாகவே குழந்தை பத்துக்கிற பாக்கியம் இல்லை. என்ன டாக்டர் சொல்றீங்க? இந்த விஷயம் எதுவும் ஆனந்திக்கு தெரியலண்டா டாக்டர். அவ தான் மாசமா இருக்கிறதாவே நடிச்சிட்டு இருக்கிறா. அது அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 மாசம் அவ சந்தோஷமா அப்படியே இருக்கட்டும். அவளும் என் பொண்ணு மாதிரி தான் டாக்டர். அவட்ட எந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டாம். என்ன சொல்றீங்க? இந்த பாருமா, உங்க மாமியார் தான் இந்த குழந்தை தத்தெடுப்புக்கு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட உனக்காக கோயிலுக்கு போயிருக்காங்க. இப்போ வந்துடுவாங்க. ஆனந்தி, குழந்தைய பாத்தியாமா? குழந்தை எப்படி இருக்குன்னு பாத்தியா? அத்தை என்ன மன்னிச்சிருங்க அத்தை. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அத்தை நான் பண்ணது எல்லாமே தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க அத்தை. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாமே அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா தாயே, இப்பவாவது உங்க மாமியார் பத்தி புரிஞ்சுக்கிட்டே ரொம்ப சந்தோஷம். பாக்குறதுக்கு அவங்க கரடுமுரடா இருந்தாலும் மனசுக்குள்ள ரொம்ப நல்ல மாதிரி. ஆனா நான் கூட அவங்கள மாதிரி பண்ணிருப்பேனான்னு தெரியலடி. உங்க மாமியாரோட அம்மாவுக்கு மேல அவங்க. அம்மா எப்படியோ எனக்கு பிரச்சனை ஒழிஞ்சிச்சு. நான் திருப்பி என் வீட்டுக்கு போய் வேலையை பார்க்கலாம். மருமகளும் மாமியார் தான் புரிஞ்சுக்கிட்ட வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே இல்லை.